பார்த்தா வாய் ஊறும், வாயில் போட்டால் அப்படியே கரையும். அந்த மாதிரி கலக்கலான பிரெட் புட்டிங் ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள் 5லேருந்து 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க், பாதாம், பிஸ்தா, கஸ்டர்ட் பவுடர், நெய், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, சர்க்கரை, எண்ணெய். முதல் வேலையாக ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ரெட்டு துண்டு எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, அப்புறம் கஸ்டர்டில் ஊறும்போது லேட் ஆகும். புட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் சுகர், கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் மில்கில் கலந்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பாலில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி பதத்திலேருந்து ஓரளவுக்கு கெட்டியான உடனே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் ப்ரெட்டோடு சேர்த்து ஊற வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போது ப்ரெட் ஸ்லைஸை இதில் அடுக்கிட்டு கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயராக எல்லாத்தையும் அடுக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். ட்ரெண்டிங்கான ஹைதராபாதி ஸ்டைல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை மிதமான சூட்டில் இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சம்மருக்கு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு
சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரெண்டோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.